வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம ஐயனார் துணை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சேரனும் ராகவும் ஹோட்டலில் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து தான். அப்போ சேரன் சொல்கிறாரு, 2 பேருக்கும் பிடிக்காத கல்யாணம் தான், ஆனால் இருந்தாலும் இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராகவ் என்ன சொல்கிறாரு, ஓ இயரிங் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னும் போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நிலா ரொம்ப நல்ல பொண்ணு, என்னோட தம்பியும் ரொம்ப நல்லவன் தான், ஸோ அவங்க 2 பேரும் பிரிய மாட்டாங்க, சேர்ந்து தான் வாழ்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னும் போது இவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டு ஓ ஆமாம் ஆமாம் அப்படின்வான். முழிச்சு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்த பாண்டியன் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க லவ் பண்ணுவார் வானதின்றவங்கள, அவங்களுடைய அப்பா அம்மாவை தான் காமிப்பாங்க. அவங்க அப்பா வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அவங்க அம்மா கிச்சன்லேருந்து தோசை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது அவர் ஏதோ யோசனையாக இருக்கிறத பார்த்து, என்னையா ஏன் இவ்வளோ யோசனையாக இருக்க, எப்பயோ ஒருக்கா தான் வீட்டுக்கு வர, அப்பயும் ஏன் யோசனையாக இருக்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மெக்கானிக் பையனை பற்றி தான் யோசிக்கிறேன், நம்ம பொண்ணை வளைச்சி போடுறான்னு நான் நினச்சேன், ஆனால் அவனுக்குள்ளேயே ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்குது, உன் பொண்ணு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் பெங்களூர் போனால, ஆனால் அவளையும் கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் பொறுப்பாக விட்டு போனால, அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், அன்னைக்கே இவள் வீட்டுக்கு வராமல் அவங்க வீட்டில் போய் உக்காந்துருந்தா நம்ம நிலமை என்ன ஆகுறது, அந்த பையன் அந்த விஷயத்தில் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து இந்த வானதி வந்து ரூம்லேருந்து வெளியில் வரும்போது கேட்டுருவாங்க. கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஐயோ நம்ம ஆளை பற்றி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே ரூமில் போய் செம்ம டான்ஸ் ஆடி குத்தாட்டம் போடுறாங்க. போட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சோழனை தான் காமிக்கிறாங்க. கார் கம்பெனியில் இதுக்கு அதுக்கும் நடந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகுது, ஓனர் கூப்பிட்டு கேட்குறாரு, டே என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, பர்சனல் அப்படின்னு சொல்கிறான். என்னடா பர்சனல், இங்கே வாடா இங்கே வந்து உட்கார்றா அப்படின்னும் போது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா விஷயம், என்னடா ஆச்சுன்னும் போது, இல்லை நான் நிலாவை ரொம்ப மிஸ் பண்ணிவிடுவேனான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாரு. ஏன்டா அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னும் போது ராகவை பற்றி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து சிரிக்கிறாரு. அவங்க ஓனர் வந்து சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் மொத்த தப்பும் உன் மேலே தான்டா இருக்குது, இப்போ வந்து ஒருத்தன் உள்ளே போயிடுவான்னு சொல்லிட்டு பயப்படுற அப்படின்னும் போது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பின்ன என்னடா உன் மனசில் இருக்கிறத நீ சொல்ல வேண்டியது தானே அப்படின்னும் போது, சொல்லாமையா இருப்பேன், அதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், அப்போ கூட என்னடா போ அப்படின்ற மாதிரி அவன், நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லைன்ற மாதிரி அவன் என்னை பார்த்துட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்டா இப்போ வந்து கவலைப்படுற, ஒருத்தன் நுழைஞ்சவொன்னே தான் உனக்கு தெரியுதா என்ன ஏதுன்னு, நீ பொறுப்பாக உட்காந்து பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லுடா, அப்பா அவள் கேட்டுக்குவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். நீங்கள் வேற என்னத்தை கேட்பா, நான் அதெல்லாம் வந்து நிறைய தடவை என் மனசில் இருக்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டேன், இன்னும் என் நெஞ்சை தான் கிழிச்சு காமிக்கல, அப்படி காமிச்சாலும் போடான்னு சொல்லிட்டு போயிடுவா, என்னை நேசிக்கிற அளவுக்கு, என்னை வந்து நேசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைல்ல, ஒன்று என்கிட்ட படிப்பு இருக்கணும் அதுவும் இல்லை, ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கணும் அதுவும் இல்லை, ஒரு மொக்க கார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னுவாரு. உடனே அவர் அவங்க ஓனர் வந்து அப்படின்வாரு, இல்லை ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறேன், 2வது என்கிட்ட பணமும் இல்லை அழகும் இல்லை, அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு இதுவுமே இல்லை, ஒரு தனி வீடு வைக்கிற அளவுக்கு கூட நான் அந்த பொண்ணை வச்சிடல, 2வது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எதுவுமே இல்லாத என்னை வந்து எப்படி அவரை லவ் பண்ணுவா அப்படின்னும் போது அவங்க ஓனர் சொல்கிறாரு, கரெக்டு தான்டா, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், அப்போ நீ அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னும் போது, ஐயோ அண்ணா இப்படி சொல்கிறீங்க, நான் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்கிறாரு, டேய் இதெல்லாம் பழைய விஷயம்டா, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, உன்னை பிடிக்காமையாடா அந்த பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கு, ஒரு நாளில் ஒரு நாள் பாரு, அவளே வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு உன்கிட்ட வந்து சொல்லுவா அப்படின்வாரு. அதுக்கு இவர் என்ன சொல்வார் சோழன், இதெல்லாம் நடந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போனேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்து சோழன் கிளம்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஓனர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, டே சோழா சோழா இங்கே வாடா வாடான்னுவார். இவர் கண்டுக்காமையும் அப்படியே போயிடுவார். அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நிலாவை காமிக்கிறாங்க. நிலாவும் அவங்க ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ராகவ் வராரு. ராகவ் வந்து இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் ஒரு வேலை இருக்குது, நீங்கள் கிளம்பிடாதீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னுவார்.
சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும், வரவே மாட்டாரு. உடனே திவ்யா சொல்லுவாங்க, நிலா ஃப்ரெண்டு, இந்த மாரி எனக்கு ஹாஸ்டலுக்கு டைம் ஆகுது. இவர் என்ன இன்னும் வரல அப்படின்னும்போது, நிலா சொல்றாங்க, "இரு நான் போய் கேட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் போய் ராகவ் கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்டு இந்த மாரி திவ்யாக்கு ஹாஸ்டல் டைம் ஆகுதான்னோனே, ராகவ் சொல்றாரு, "அப்ப அவங்கள கிளம்ப சொல்லுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட வந்து சொன்னோனே, திவ்யா கிளம்பிடுறாங்க. நிலா மட்டும் தான் அங்க வெயிட் பண்றாங்க. பண்ணோனே திவ்யாவும் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் வரேன் லேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. அப்படியும் அவர் வரவே இல்ல. அப்ப அந்த பக்கமா ஏதோ கிராஸ் பண்ணுவாரு. போம்போது இவங்க ராகவ்னு கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு டைம் ஆகுதுன்னோனே, "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து வேலை குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பிய வந்து காட்டுவாங்க. பாண்டியன் மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கார்ல, அவர காமிப்பாங்க. அவர் வந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப வானதி வருவாங்க. வானதி வந்து என்ன பண்ணுவாங்க, "தட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்ற" மாரி குடுப்பாங்க. குடுத்துட்டு அப்புறம் அவர் கேட்பாரு, "உங்க வீட்ல என்ன பத்தி என்ன சொல்றாங்க?" அப்படின்னும்போது, "நல்ல வேளை நானே மறந்திருப்பேன். நீயே கேட்ட. இந்த மாரி வந்து இப்ப நீ எங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா உன்ன பார்த்தாலே திட்டுவாங்கல்ல. இப்போ வந்து எங்க வீட்ல நீ ஹீரோவாயிட்ட" அப்படின்னு. என்ன சொல்றாருன்னும்போது, "அன்னைக்கு நீ என்ன பொறுப்பா கூட்டு வந்து எங்க வீட்ல விட்டல்ல, அதுலேருந்து இப்போ எங்க வீட்ல வந்து உன்ன எல்லாருக்கும் புடிச்சிச்சு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்பயே நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் முடிச்சு பேசி முடிச்சுருவாங்க போல" அப்படின்னு சொல்லுவான். அப்ப அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "அவங்க கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. உன்ன நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வருத்தப்படணுமா?" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க, "ஏன் அப்படி சொல்றன்னும்போது", "ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் லேட் நைட் வீட்டுக்கு வருவ. உன்ன கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. நான் உன்ன வச்சுட்டு அவஸ்தை பண்ணணுமா?" அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க வானதி, "டேய் உனக்காக தானடா வந்தேன். நீ என்னடா என்ன போய் இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கோச்சுக்குவாங்க. இவரும் சமாதானப்படுத்திக்கிட்டு, அப்படி இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் சொன்னேன்" அப்படின்றதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிடுறாங்க. இப்ப நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்கல்ல. அதுல என்னன்னா, ராகவ் போயி நிலாவ வெயிட் பண்ண சொன்னார்ல, அப்ப போய் இவரு என்ன பண்றாரு, நிலா கிட்ட "நான் உன்ன லவ் பண்றேன்" அப்படின்றாரு. உடனே இவங்க வந்து, "என்ன எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ஏன் ராகவ் இப்படி பேசுறீங்கன்னும்போது", "உனக்கு கல்யாணம் ஆனது எல்லாம் எனக்கு தெரியும். சேரன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அடுத்த சீன் வந்து இவங்க வீட்டுக்கு போறாங்க. சேரன் வந்து நிலாவ பார்த்து கேட்குறாங்க, "என்னம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா?" அப்படின்னும்போது, "எங்காவது உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?" அப்படின்னு வந்து நிலா வந்து சேரன பார்த்து கேட்குறாங்க. அதோட எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.